ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு, ப்ரான் ஃப்ரை. வாங்க வீடியோவில் போகலாம். என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீ ஏன் வெறும் சோறு மட்டும் சாப்பிடுவேன்? ஆக்சுவலி இது வந்து ஆண்ட்ரியா வந்து இஷானியோட ஃப்ரெண்டு. ஸோ இவா அங்கே அவங்க வீட்டுக்கு போவா, அவள் இங்கே நம்ம வீட்டுக்கு வருவா. ஸோ இவங்களுக்கு வீக்கெண்ட் இப்படி தான் போகும். சண்டே மார்னிங் சர்ச்சில் பெல் அடிக்கிறாங்க ப்ரேயருக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேசியாகவும் பிஸியாகவும் தான் போகுது. என் பையனுக்கு கிரிக்கெட் மேட்ச் இன்றைக்கி, அவனுக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்காக தான் இப்போ போய்கிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, ப்ரான் ஃபிஷ் ஃப்ரை தான். ப்ரானை வந்து நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஆன்லைன்லேயே நான் ஆர்டர் பண்ணிட்டேன், டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. ப்ரானும் மீனும் வாங்கியிருந்தேன், அயில மீனும் வாங்கியிருந்தேன். இதை தான் இப்போ க்ளீன் பண்ணணும். அடுப்பில் நான் ரைஸ் வச்சுட்டேன், ஒரு பக்கம் ரைஸ் வெந்துட்டுருக்கு. மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய், தக்காளி, ஜீரகம், வெந்தயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ மீன் கழுவுறதுக்காக பார்க்கலாமா. இது அயில மீன். இந்த தலையும் வாலும் மட்டும் போட்டு நான் குழம்பு வச்சுருவேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து குழம்புல உள்ள மீனை சாப்பிடவே மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடணும். அதனால் ஃப்ரை பண்ணால் எவ்வளோ நாளும் சாப்பிட்ருவாங்க. அதனால் இப்போ அயில மீனை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ மீன் வீக்லி ட்வைஸ் நாங்கள் வீட்டில் எடுத்துப்போம். ஏன்னா பிள்ளைங்க ஃப்ரை பண்ணாலே நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ ப்ரான் வந்து நான் டீத் ஸ்டிக் எடுத்து இப்படி தான் நான் அதை குடலெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணுவேன். எனக்கு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ரானை எப்படி க்ளீன் பண்ணணுங்கிறதே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு மாதிரி உள்ள இந்த கொஞ்சம் இந்த மண் அந்த மாதிரி ப்ரானை கடித்தோன்னாலே அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு பிறகு தான் ஒரு மீன் கடைக்காராக்கா இப்படி க்ளீன் பண்ணணும்ட்டு எனக்கு செஞ்சு காட்டினாங்க. ஸோ நான் டீத் ஸ்டிக்கை வச்சு தான் இப்படி தான் நான் வந்து ப்ரானை க்ளீன் பண்ணுவேன். ஸோ இப்போ ப்ரானும் நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. ஸோ நானும் பசங்களும் அப்படின்றதுனால தான் எல்லாம் கம்மியாகவே வாங்கியிருக்கு. புளி ஊற போட்டிருக்கேன் மீன் குழம்புக்கு. புளி ஊற போட்டு நம்ம தேங்காய், ஜீரகம், தக்காளி, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் வெந்தயம் ரொம்ப போட்டால் கசக்கும் அப்படின்றதுனால இதெல்லாம் போட்டு, ஏன்னா வெந்தயம் வந்து உடம்புக்கு நல்லது, ஆனால் பிள்ளைங்க அதை சாப்பிட மாட்டாங்க, தேடி அதை எடுத்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சமாக போட்டு நான் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். மசாலா எல்லாம் அரைச்சாச்சு. இன்னொரு பக்கம் சோறு கொதிச்சிட்ருக்கு. கிச்சன் ஜன்னலிருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு மாங்காய் மரம் நல்ல பிஞ்சு காயாக இப்போ தான் வந்து சீசன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலைல. ஸோ இப்போ தான் அது வந்து லைட்டாக பிஞ்சு விட்டுருக்கு. நான் எப்போதுமே இந்த சட்டியில் தான் மீன், மட்டன், நான்வெஜ் மேக்ஸிமம் இந்த சட்டியில் தான் நான் வைப்பேன். ரொம்ப ரேர், குக்கரில் வைக்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் வைப்பேன். நான்வெஜ் வந்து இந்த சட்டியில் தான் வைப்பேன். ஸோ இந்த வெள்ளைப்பூடு உரிச்சிக்கிட்டு இருக்கும்போது இஷானி கதை சொல்லுங்களேன் அப்படின்னா, உங்களுக்கு மீன் குழம்பு வைக்க யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டால், அப்போ நான் சொன்னேன் யாரும் சொல்லி கொடுக்கல. நாங்கள் சைல்டுஹுட்டில் எங்கள் பாட்டி ஊருக்கு போவோம், எங்கள் ஆச்சி வீட்டுக்கு போயாச்சினாலே எங்கள் ஆச்சி எங்களுக்கு ஆற்றுல போய் ஐர மீன் பிடிப்பாங்க. ஐர மீனை பிடிச்சி அதை தான் எங்களுக்கு குழம்பு வச்சு தருவாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதான் அப்போல்லாம் இப்போ இப்படி இந்த மீன் இவ்வளோ வெரைட்டி மீன் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த ஐர மீன்லாம் இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு இஷானிகிட்ட கதை பேசிக்கிட்டே நானும் என் பொண்ணும் ஒரு வேலையாக பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இந்த வீடியோவுக்கே வந்து இப்போது வீடியோகிராஃபர் வந்து என் பொண்ணு தான். ஸோ வெள்ளைப்பூடு கொஞ்சம், சின்ன வெங்காயம், அப்புறம் பல்லாரியும் சேர்த்துக்கிட்டேன்.
சேர்த்து தக்காளி வந்து நான் அதிகம் சேர்க்க மாட்டேன். ஏன்னா தேங்காயோட தக்காளி அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றுவேன். ஸோ நான் தக்காளி பழம் நான் கம்மியாக தான் சேர்ப்பேன். பல்லாரி அப்புறம் தக்காளி. கடலெண்ணெய் ஊற்றி அவள் தண்ணி அதுக்குள்ளே காலி பண்ணிட்டாளா? ஓகேம்மா, அவள் கொட்டிடுவா. வெந்தயம் கடுகு கருவேப்பிலை நான் லாஸ்ட்டு தான் போட்டேன். சின்ன உள்ளி வெள்ளைப்பூடு கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிஞ்ச பிறகு அதை போடணும். இதுக்கு வந்து மஞ்சப்பொடி வத்தப்பொடி அப்புறம் மீன் குழம்பு பொடி நான் போடலை. புளிக்குழம்பு பொடி நான் யூஸ் பண்ணேன். புளிக்குழம்பு பொடி, அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி இந்த தேங்காய் மசாலா எல்லாம் விட்ட பிறகு நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மசாலாலாம் வெந்த பிறகு தான் நான் லாஸ்ட்டு மீனையே போடுவேன். நேற்று நைட்டு எங்கள் ஏரியாவில் நல்ல மழை. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மழையும் பெஞ்சிருக்கு. அதுக்கப்புறம்தான் சரி என்ன சமையல் பண்ண, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. சரி எப்படினாலும் நம்ம தானே சமைக்கணும் அப்படின்ட்டு ஆஸ் யூஷுவல் எழுந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேலையாக எல்லாம் முடித்தாச்சு. சமையலை முடித்து பாத்திரம் கழுவி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி இனி நாளைக்கு மண்டே ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். மொத்தத்தில் இப்படியே வாழ்க்கை போயிடும் தான் நான் நினைக்கிறேன். இனிதானே மாம்பழம் சீசன். என்னடி பண்ணுறீங்க? ஓகே ஓகே. எடுக்கிறியா? இன்னும் மீன் போடலல்ல. க்ளோஸ். மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, உப்பு, அவ்வளோதான். ஓகே போதும். ப்ரான் மசாலா, இது ஐல மீன். குழம்பு கொதிச்சிட்டு. இது வந்து மீன் குழம்புக்கு. இது வந்து ஃப்ரை. ஓகே. ஸோ மீன்
குழம்பு நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதான் ஃபைனல் டச். அது குழம்பெல்லாம் வச்ச பிறகு அதுக்கப்புறம் தனியாக தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து இதுதான் ஃபைனல் டச்சு மீன் குழம்புக்கு. ஓகே ஓகே போதும். இருவா அவனுக்கு போகும்போது இது எடுத்துகிட்டு போகணும். மீன் பொரிக்கிறதுக்கு வந்து உப்பு, மஞ்சள் தூள், எடுத்துகிட்டு தான் இருக்கியா? வத்தப்பொடி, அப்புறம் கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை பொடி நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை ஒரு 1/2 hour மேக்னேட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பையனுக்கு வேறு லஞ்ச் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவசரமாக ஃபஸ்ட்டு அவனுக்கே ஒரு 4-5 பீஸை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவனுக்கு லஞ்சுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி ஃபோன் வந்துட்டு. அதனால் அவனுக்கு மட்டும் சரி ஃபஸ்ட்டு போய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவனுக்கு கொடுத்து வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் தான் சாப்பிடணும். ஸோ வந்து கூட ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு இதை கொடுத்துட்டு வந்தாச்சு. ஹாட் பாக்ஸில் மீன் குழம்பு, ரைஸை விரவி வச்சுட்டேன். தனியாக பாக்ஸில் வந்து ப்ரானும், ஃபிஷ் ஃப்ரை, அயில மீன் எல்லாம் ரெடி ஆயாச்சு. சீஸ். ஆண்ட்ரியாவும் இஷானியும். அப்புறம் நாங்கள் 3 பேரும் தான் போய் அவனுக்கு லஞ்சை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம். சரி. ஸோ நாளைக்கு வந்து இவங்க ஸ்கூலில் ஒரு டாபிக் இருந்துச்சு. ஸோ அதுக்கு 2 பேரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி நாங்கள் 3 பேரும் சாப்பாடு. ஃபிஷ் கிரேவி. அவள் ஒயிட் ரைஸ் தானடி நீ கேட்ட? இருக்குது அப்படின்ட்டு நான் பழைய சாதம் தான் எனக்கு இன்னைக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லான்ட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு நானும் இதை சாப்பிட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா சண்டேலாம் ரெஸ்ட்டே எடுக்க முடியாதுங்க எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தா அவளுங்க பாட்டுக்கு அந்த டாப்பிக்கை உட்காந்து எழுதிட்டு படிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. நீ ஏன் வெறும் சோறு மட்டும் சாப்பிடுவேன்? குழம்பு வச்சு சாப்பிட்டா பிடிக்காது. சிக்கன் குழம்புனா பிடிக்கவே பிடிக்காது. உங்க அம்மா இதை பார்ப்பாங்க, அதனால பொய் சொல்லாத. சரி ஓகே. கொஞ்சம் இரு. அந்த பெரிய மீனுக்கு இரு, அது அத்தை முள்ள எடுத்து தருவேன். பாருங்க, இது சாப்பிட்டா இது சாப்பிட்டா இது எல்லாம் செய்வாங்க. என்ன செய்வாங்க? அது என்னது? இறால். அது உடம்புக்கு நல்லது. ஆன்டிபயோட்டிக். எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அகைன் டாபிக் படிக்க ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக எழுதிட்டியா? டிவியில் ரொம்ப நாள் ஆச்சு படம் பார்த்து அப்படின்ட்டு ஜியோ ஸ்டாரில் ஒரு பேய் படம் காஞ்சூரிங் அந்த படத்தை போட்டு விட்டு இன்றைக்கி சண்டே இப்படி தான் போச்சு. பை பாய்.